Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பொய் சாகு வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோங்க. சாகுன்னா நம்ம தமிழ்ல அது கீரைன்னு அர்த்தங்க. ஹிந்தில சாகுன்னு சொல்லுவாங்க கீரைக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரிசாவுல இருந்து வந்தவங்க ஒரு கீரை விதை கொடுத்தாங்க, நாங்க போட்டோம். அவங்க இது பேர் சொன்னாங்க பொய் சாகுன்ட்டு. இந்த கீரையை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யலாங்க. சூப்பரா இருக்கும். இந்த கீரையே தமிழ்ல என்ன பேர் வரும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கின்னு ஒரு வானல் வச்சுக்கின்னு சென்னாக்குண்ணிங்க இதை கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சென்னாக்குண்ணி சேர்த்து செய்யும்போது இந்த கீரை நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இந்த கீரையுடைய பேர் என்னான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நல்லா வாசம் வரும்போது சென்னாக்குண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த அளவுக்கு ஒரு பட்டா போதும். இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இது மாதிரி ஒரு இதில் போட்டுட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதே வானலில் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாங்க. கீரையோடைய மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகம் நல்லா வெடிக்கட்டுங்க. ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் பொடியாக பெரிய ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது பார்த்திங்கன்னா இந்திக்காரங்க அதிகமாக செய்வாங்கங்க அந்த ரெசிபி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஒரிசாவில் தான் அதிகமாக செய்வாங்க. ஒரிசாக்காரங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு கூட இது. சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் சரி ரொட்டிக்கும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினது ஒரு 3 பச்சை மிளகா கீனி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதை சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுக்கின்னு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கணுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானலில் ஒட்ட ஆரம்பிக்கும், அதனால் கைவிடாத கிளறுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தாங்க மற்ற பொருள் சேர்க்கணும். ஏன்னா இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நல்லா வதங்கிடுது. இது இப்போ பூசணிக்காங்க. பூசணிக்காவிலே பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காய் ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அதையும் கட்டமாக நறுக்கிங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூட ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காங்க, அதையும் அதை சேர்த்து நல்லா வதங்கணுங்க. காய்கறி நல்லா வதங்கணும். இப்போ அந்த சென்னாக்குண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கழுவிட்டு மண்ணெலாம் எடுத்தாச்சு. கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி சென்னாக்குண்ணி சேர்த்து செய்யும்போது அவ்வளோ வாசமாக இருக்குங்க. நீங்கள் செய்யும்போதே பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசம் அடிக்கும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அது கூடவே கார மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை சேர்த்து இந்த மசாலாவும் இந்த காயும் ஒன்று சேர கிளறி விடுங்க. அந்த காயில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி கிளறி விடணும். அது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ சென்னாக்குண்ணி போட்டு செய்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் எறா கூட பச்சை எறா சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரிசாக்காரங்களாம் பார்த்திங்கன்னா பச்சை எறாவும் சேர்த்து செய்வாங்க இந்த ரெசிப்பியில்.
இன்னும் அது கூடுதலாக சுவையாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போது 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நம்ம இந்த காயை வேக வைக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக விடணுங்க. அவ்வளோதான். இப்போ மேலே வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கணுங்க. அவ்வளோதாங்க. இடையில் ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இடையில் ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற காயெல்லாம் நல்லா அடியில் போயிட்டு நல்லா அழகாக வேகும். அதனால் கிளறி விட்டுக்குங்க. திருப்பியும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா வெந்திருக்குது பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரிக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த கீரையை நான் தண்டோடு சேர்த்து நறுக்கி வச்சுருக்குறேன். இப்போ அந்த கீரையும் சேர்த்துக்கலாங்க. கீரையை போட்டு ரொம்ப நாள் வேக வைக்க தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அவ்வளோதாங்க. கீரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த காயும் இந்த கீரையும் நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா இடையில உங்களுக்கு நான் சப்பாத்தியும் திரட்டின்னு இருக்கிறேன் நான் பக்கத்தில். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி காய் கூட நல்லா கீரையை கிளறி விட்டுக்கினே இருங்க. நம்ம கீரையோடைய தண்டு எடுத்து பார்த்து பிடிச்சி பார்த்திங்கன்னா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க. இது மாதிரி வெந்துடுதுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.